கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர். நல்லா கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வெட்டி வச்ச மேகி போட்டுக்கலாம். ஒரே ஒரு மேகி தான் நான் செய்ய போகிறேன், இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி. இந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடுகெல்லாம் கரைச்சி போட்டுறதுனால இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்றைக்காவது. நல்லா தண்ணி சுண்டி வந்துச்சுன்னா மேகி ரெடி ஆகிடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.